அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ கைஸ், இன்னைக்கு இஎஸ்ஐ எம்ப்ளாயர் போர்ட்டல் மூலமா ஒரு மெம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெம்பருடைய ஆதார் நம்பர், அவருடைய மொபைல் நம்பர், ஆதார்லேருந்து வரக்கூடிய ஓடிபி. இது தவிர மெம்பருடைய குடும்ப உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்பா அம்மா, கணவன் அல்லது மனைவி, குழந்தைகள், இவங்க தான் மெம்பருடைய குடும்ப உறுப்பினர்கள். இவங்களை தவிர மற்றவங்களையும் சேர்க்கலாம். ஆனால் இஎஸ்ஐயில் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரி, மெம்பருடைய ஃபோட்டோவும் மற்றும் ஆதார் விவரங்களையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மெம்பருடைய ஃபோட்டோ மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஃபோட்டோ இது எல்லாமே 50 கேபியில் இருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். அதுவும் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூகுள் சர்ச் இன்ஜினில் இஎஸ்ஐசின்னு சர்ச் கொடுக்குறேன். வந்திருக்கிற ரிசல்ட்டில் முதல் லிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். பாப்அப் விண்டோவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் செலெக்ஷனில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் சௌகரியமாக இருக்கோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். இதுக்கு பக்கத்துலேயே இன்சூர்டு பர்சன் ஆர் பெனிஃபிஷரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இஎஸ்ஐயில் மெம்பருக்கான லாகின் போர்ட்டல். எம்ப்ளாயர் லாகின் போர்ட்டலில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி, பாஸ்வேர்ட், கேப்சா இது மூணுத்தையும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் லாகின் ஆனதும் இதில் இருக்கக்கூடிய பாப்அப் விண்டோவில் முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இஎஸ்ஐசி டேஷ்போர்டில் எம்ப்ளாயி மந்த்லி கான்ட்ரிபியூஷன் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன்றதுனால எம்ப்ளாயி போர்ஷனில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் ஏற்கனவே இஎஸ்ஐ ஐபி நம்பர் இருக்கிறவங்க இந்த முதல் லிங்கையும், புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண போகிற மெம்பரை 2வது லிங்கையும் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த மெம்பர் முறையாக இஎஸ்ஐயில் என்டர் ஆகிறாருன்றதுனால இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டு யூ வாண்ட் டு ரிஜிஸ்டர் வித் ஆதார் நம்பர்னு கேட்குது. நீங்கள் இஎஸ்ஐயில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது வித் ஆதார் நம்பர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்போ தான் அவர் ஏற்கனவே இஎஸ்ஐயில் எங்கேயாவது ரெஜிஸ்டர் பண்ணி ஐபி வாங்க மறந்துருந்தாலோ ஐபி தெரியாமல் விட்டுருந்தாலோ உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஆதார் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணாமையும் நாம் இஎஸ்ஐ ஐபி ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஆனால் அதனால் அவருக்கு ஏற்கனவே ஐபி இருந்ததுன்னா அந்த ஐபி இங்கே காட்டாது, புது ஐபி தான் கிரியேட் ஆகும். அதனால் எப்போதுமே ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஆதார் நம்பரோட சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த இடத்துல மெம்பருடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணி இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்து ஓடிபியை வெரிஃபை பண்ணி உள்ளே போகிறேன். வந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணி வேலிடேட் கொடுக்குறேன்.
ஏற்கனவே இஎஸ்ஐ ஐபி நம்பர் அலர்ட் ஆகி இருந்ததுன்னா எஸ் கொடுத்துட்டு அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துட்டு அந்த மெம்பருடைய மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணி வேலிடேட் மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் வேலிடேஷன் முடிஞ்சதும் கண்டினியூ கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ற பேஜுக்குள்ள போகலாம். ஆதார் நம்பர் மூலமா நாம ரெஜிஸ்டர் பண்றதுனால அவருடைய ஆதார்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இங்க டிஸ்பிளே ஆகுது. அதை தவிர மற்ற டீட்டெயில்ஸை நாம ஃபில் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ண போற மெம்பர் ஐபின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்சூர்டு பர்சன். மெம்பருடைய டேட் ஆஃப் பர்த் இங்க டைப் பண்ணிக்கோங்க. 5வது ஃபீல்டில் மெம்பருடைய ஃபோட்டோவை சூஸ் ஃபைல் கொடுத்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். ஆறாவது ஃபீல்டில் அவருடைய திருமண நிலையை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏழாவது ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்கா ஆதார்ல இருந்து எடுத்துக்கிச்சு. அவருடைய அட்ரஸும் ஆட்டோமேட்டிக்கா ஆதார்ல இருந்து வந்துடுச்சு. அதே மாதிரி பர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் ஒன்னா இருந்ததுன்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா கீழே ஃபில் ஆயிடும். ரெண்டும் வெவ்வேறையா இருந்தா நீங்க மேனுவலா டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிஸ்பென்சரி செலக்ட் பண்ணிக்கணும். மெம்பர் ஒர்க் பண்ற ஏரியாவை மெம்பருக்கான டிஸ்பென்சரியாகவும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான ஏரியாவை அவங்களுக்கான டிஸ்பென்சரியாகவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முதல்ல ஸ்டேட், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கு அடுத்தாப்புல டிஸ்பென்சரி, இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணணும். டிஸ்பென்சரி செலக்ட் பண்ணதும் அதுக்கான அட்ரஸ் இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே போல அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கான டிஸ்பென்சரி 10B செலக்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல ஸ்டேட், ரெண்டாவது டிஸ்ட்ரிக்ட், மூணாவது டிஸ்பென்சரி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கான அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுச்சு. அடுத்து கரண்ட் எம்ப்ளாயர் பர்டிகுலர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ரொஃபைல்லேருந்து வந்துடும். இந்த இடத்துல மெம்பருடைய டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மெம்பர் இந்த மாதம் ஜாயின் பண்ணாருன்றதுனால அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு மெம்பரும் ரெஜிஸ்டர் பண்ணும்போதும் அவர் ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 10 நாளைக்குள்ள நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற டேட் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். சப்போஸ் அந்த 10 நாளை தவிர லேட்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் ஜென்ரேட் ஆகி உங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு வரும். அந்த ஃபார்மை நீங்கள் திரும்ப ஃபில் பண்ணி இஎஸ்ஐ ஆஃபீஸில் சப்மிட் பண்ணீங்கன்னா தான் அதில் இருக்கக்கூடிய டேட்டை வந்து உங்களுக்கு அவங்க அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. நான் இந்த மெம்பருடைய டேட் ஆஃப் ஜாயினிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐ அக்ரி கொடுத்துட்றேன். இந்த மெம்பர் 1/1/2025 ஜாயின் பண்ணாரு. ஆனால் நான் ரெஜிஸ்டர் பண்ணுற தேதி பார்த்தீங்கன்னா 23. டிலே ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மெம்பர் கிட்ட ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கிறதுக்கு டிலே ஆகலாம். அதனால ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டேட் வந்து டிலே ஆகும். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நீங்கள் மெயிலில் வரக்கூடிய ஃபார்மை ஃபில்அப் பண்ணி திரும்பவும் இஎஸ்ஐ ஆஃபீஸில் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து 13வது ஃபீல்டில் மெம்பருடைய நாமினி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு என்டர் டீட்டெயில்ஸ் ஹியர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
நாமினியோட நேம், அவங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் டைப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மெம்பருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க மெம்பரோட மனைவின்றதுனால ஸ்பவுஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட் டிஃபால்ட்டா தமிழ்நாடு வந்துடுச்சு. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவங்களுடைய மொபைல் நம்பரை இங்க டைப் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ன்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்துடணும். 638 820 2820 தான். கடைசியில நான் 3 டிஜிட் சொன்னா நீ 4 டிஜிட் சொல்ற. அவங்க ஃபேமிலி மெம்பர்ன்ற ஆப்ஷன்ல எஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு இங்கே மெசேஜ் வந்துடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து 14வது ஃபீல்டில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக என்டர் டீட்டெயில்ஸ் ஹியர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க ஒவ்வொருத்தரையாக இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், அவங்க மெம்பருக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்க மெம்பர் கூட தான் வாழுறாங்களா இல்லை தனியாக வாழுறாங்களா, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த குடும்ப உறுப்பினருடைய ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ணணும். இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்து மெம்பருடைய ஸ்பவுஸ் ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். அடுத்த மெம்பரை ஆட் பண்ணுறதுக்கு ஆட் பட்டனை கிளிக் பண்ணதும் ஏற்கனவே என்ட்ரி போட்ட மெம்பர் டீட்டெயில்ஸ் மேலே சேவ் ஆயிடுச்சு. இந்த ஃபேமிலி மெம்பர் வந்து இன்சூர்டு பர்சனுக்கு டிபெண்டன்ட் ஃபாதர்ன்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்பா அம்மா இவங்க 2 பேரை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு மாத வருமானம் 9,000க்கு குறைவா இருந்ததுன்னா நீங்க அவங்கள இதுல ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு மேல இருக்குதுன்னா அவங்கள ரெஜிஸ்டர் பண்ண கூடாது. அவருடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அவருடைய போட்டோவை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய 9,000க்கு மேல வருமானம் இல்லைன்ற ஆப்ஷனை உறுதிப்படுத்திக்கிட்டு ஆட் கொடுக்குறேன். அடுத்து இன்சூர்டு பர்சனுடைய குழந்தை பேரை சேர்க்கிறேன். அவங்க வந்து ஒரு பெண் குழந்தைன்றதுனால டிபெண்டன்ட் அன்மேரிடு டாட்டர்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அவங்களுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவங்களுடைய போட்டோவை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். எல்லா குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்தாச்சுன்றதுனால சப்மிட் கொடுக்குறேன். 3 பேருடைய டீட்டெயில்ஸும் இங்கே சேவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் பதிவு செய்யறதுக்கு யாரும் இல்லைன்றதுனால இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 15வது ஃபீல்டில் மெம்பருடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பதிவு செய்யறதுக்கு என்டர் டீட்டெயில்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி கோடை டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. அதுக்கு அடுத்தாப்புல இந்த இடத்துல அவரோட அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணி அக்கௌண்ட் டைப்பை சேவிங்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க பதிவு பண்ணக்கூடிய மெம்பருக்கு அவருடைய அக்கௌண்ட் டைப் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவருடைய பேங்க் பாஸ்புக் ஸ்கேன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனா அது மேண்டட்டரி ஃபீல்ட் கிடையாது. அப்லோட் பண்ணாமையே நாம சப்மிட் கொடுக்கலாம். நான் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்றேன். இப்ப பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆர் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு.
க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 16வது ஃபீல்டில் அவருக்கு எஸ்எம்எஸ் எந்த லாங்குவேஜில் வரணுன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தாப்புல இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு மெம்பருக்கு இன்சூரன்ஸ் நம்பர் அலர்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மெடிக்கல் அக்செப்டன்ஸ் கார்டை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தாப்புல யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அவருடைய பிஎஃப் அக்கௌண்ட்டோட யூஏஎன் நம்பரை இங்கு பதிவு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண மெம்பருடைய ஐபி நம்பரை டைப் பண்ணி கீபோர்டில் ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய டீட்டெயில்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். அதுக்கு அடுத்தாப்புல அவருடைய யூஏஎன் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணி சப்மிட் கொடுக்க வேண்டியதுதான். அவருடைய யூஏஎன் நம்பர் இன்சர்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து மெம்பருக்கு யூஹெச்ஐடி எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எம்ப்ளாயி போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் பாஸ்புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஐபி நம்பரை டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. அவருடைய டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்பிளே ஆகும். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்ததும் மெம்பருடைய நேமும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமும் இங்கே டிஸ்பிளே ஆகுது. முதல்ல மெம்பரை செலக்ட் பண்ணிக்கிட்டு இஷ்யூடுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்புக் நம்பரில் இவருடைய ஐபி நம்பரையே டைப் பண்ணிக்கிட்டு ஜென்ரேட் யூஹெச்ஐடி கொடுங்க. அவருக்கு நம்பர் ஜென்ரேட் ஆகலை. அடுத்து அவருடைய ஃபேமிலி மெம்பர் ஒவ்வொருத்தரா செக் பண்ணுறேன். யாருக்கும் யூஹெச்ஐடி ஜென்ரேட் ஆகலை. அதனால இவங்க இஎஸ்ஐ ஆஃபீஸ் அல்லது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இந்த 2 இடத்துல இவங்களுடைய ஐபி நம்பரை கொடுத்து யூஹெச்ஐடி ஜென்ரேட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த மெம்பருடைய இ-பென்ஷன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி போர்ஷனில் இ-பென்ஷன் கார்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அவருடைய ஐபி நம்பரை டைப் பண்ணி வியூ கொடுங்க. அவருடைய டீட்டெயில்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ கவுண்டர் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவருடைய டீட்டெயில்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆர் பிரிண்ட்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி இவரோட இ-பென்ஷன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு இஎஸ்ஐ எம்ப்ளாயர் போர்ட்டலில் ஒரு மெம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி அவருக்கு ஐபி எப்படி ஜென்ரேட் பண்ணி அவருடைய யூஏஎன் லிங்க் பண்ணி அவருடைய இ-பென்ஷன் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. அவருடைய யூஹெச்ஐடி எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ கைஸ்.